இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிவில் கோர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை செய்ய சொல்லி ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த நாளைக்குள்ளே இதை பண்ணுங்க, இந்த காஸ்ட்டை பே பண்ணுங்க, இந்த பிளைண்ட்டை ரீப்ரசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்துக்குள்ளே பண்ண முடியாமல் போகிறது அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேமை என்லார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த கால அவகாசத்தை நீடிப்பு செய்யறதுக்காக ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு பெட்டிஷனை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். செக்ஷன் 148 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கோர்ட்டு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக, அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடு கீழே அனுமதிக்கப்பட்ட கூறப்பட்ட ஏதான ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக ஒரு கால அவகாசத்தை கோர்ட் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த கால அவகாசத்தை நீடிப்பு செய்யணுன்ற அவசியம் ஏற்படுறதுன்னா கோர்ட்டு அவங்களோட டிஸ்கிரிஷனரி, அதாவது விருப்பத்திற்கு ஏற்ப அந்த கால அவகாசத்தை 30 நாள் வரைக்கும் நீடிப்பு செய்ய முடியும் அப்படின்னு சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னா அது கோர்ட்டோட டிஸ்கிரிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து 30 நாள் வரைக்கும் நீடிப்பு செய்ய முடியும். அதில் வந்து ஒருவேளை அந்த கால அவகாசம் முடிஞ்சு போயிருந்ததுன்னா கூட அந்த முடிஞ்சு போன கால அவகாசத்தில் அந்த நேரத்தில் இருந்தும் கூட அந்த கால அவகாசத்தை 30 நாள் வரைக்கும் நீடிப்பு செய்ய முடியும்னு சொல்லி இந்த செக்ஷன் 148 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 148 சிபிசிஏ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் வச்சுப்போம். ஒரு ட்ரையல் கோர்ட் ப்ராக்டிஸில் வந்து அது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பேமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஒன்று கோர்ட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணுறது, ஆப்போசிட் பார்ட்டிக்கு 1000 rupees காஸ்ட் பே பண்ணுங்க, இந்த செட்டிசைட் பெட்டிஷனை நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 1000 rupees காஸ்ட் பே பண்ண வேண்டிய அந்த டேட்டுலேருந்து கொஞ்சம் தவறிப்படுறது, ஏதான ஒரு காரணத்தினால கொடுக்க முடியாமல் போடுறது அப்படின்னா செக்ஷன் 148 கீழே பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது உண்டு. ஒரு பிளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஆகிடுறது, ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ரீப்ரசென்ட் பண்ண முடியாமல் போகிறதுனா கோர்ட்டுக்கிட்ட ஒரு 148 சிபிசி கீழே ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். அதாவது அந்த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டைம் ஃப்ரேம், அந்த டைம் ஃப்ரேமை வந்து நீடிப்பு செய்யறதுக்காக ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட், ஒரு லேண்ட் ஒன்று அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக 10 lakhs லேண்டோட காஸ்ட்டு நான் ஒரு 1 lakh அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அது செல்லர் வந்து அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த ஸ்டெப்பு வந்து அவர் வரத்துக்கு வந்து முன்வைக்கலை. இமீடியட்டாக நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறேன் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி. அது பேலன்ஸ் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லி கோர்ட் சொல்கிறது. பேலன்ஸ் 9 lakhs டெபாசிட் பண்ணால் அந்த லேண்ட் வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறது. அந்த 9 lakhs நான் ரெஜிஸ்டர் டெபாசிட் பண்ண வேண்டிய டேட் வந்து எனக்கு தவறி போச்சு அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 30 days டைம் வாங்குறதுக்கு இந்த செக்ஷன் 148 சிபிசி கீழே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். கோர்ட் வந்து ஒரு கால அவகாசம் நிர்ணயம் பண்ணி அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்மளால நடந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா செக்ஷன் 148 சிவில் ப்ரொசீஜர் கோடு கீழே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பியூர்லி டிஸ்கிரிஷனரி, கோர்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொவிஷனாக இருக்குது. டிஸ்கிரிஷன்ன்றது வரும்போதே அதில் வந்து யூஸ் பண்ணுற வேர்டு வந்து மேனு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஷேலுன்றதை யூஸ் பண்ண மாட்டாங்க. மேனு ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது டிஸ்கிரிஷனரி. கோர்ட் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப அலோவும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலான்றது இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிஷனை எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க கோர்ட்டுன்றதை நம்ம பார்க்கணும். டிஸ்கிரிஷனை செக்ஷன் 148 கீழே ஒரு கோர்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னா, கொடுத்த டைமுக்கு மேலே கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னா அந்த பார்ட்டிஸோட காண்டக்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பார்ட்டிஸோட நடத்தை வந்து ரொம்ப முக்கியம். அந்த கேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க எப்படி அவங்கள நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காண்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து வாய்தாக்கே வருது இல்லை, அவர் வந்து ஒரு வாய்தா 2 வாய்தா ஒரு தடவை கேட்குறாரு, 2 தடவை கேட்கறது, கோர்ட்டே அலட்சியப்படுத்துகிற மாதிரி நடத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்து கோர்ட் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த டைம் ஃப்ரேம்குள்ளேயும் சரிப்படாமல் அவர் வந்து ஒரு 148 பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாருன்னா இவர் வந்து ஃபியூச்சர்லேயும் கோர்ட்டோட ப்ராசஸ்க்கு இவர் கோஆப்ரேட் பண்ண மாட்டாருன்றது கோர்ட்டுக்கு தோணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிவில் ப்ரொசீஜரில் வந்து பொறுத்த வரைக்கும் வருஷக்கணக்கு நடக்கக்கூடிய ஒரு கேசஸ். ஸோ எத்தனை வருஷம் இந்த கேஸ் நடக்கிறதோ எல்லா ஹியரிங்ஸையும் அட்டன் பண்ணணும். கோர்ட்டோட ப்ராசஸ்க்கும் ப்ரொசீஜருக்கும் மதிப்பை கொடுத்து அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கரெக்டாக நம்ம கோஆப்ரேட் பண்ணோம்னா நாளைக்கு ஏதான ஒரு விஷயம், ஏதான ஒரு சர்க்கிள் ஒன்று ஏற்பட்டது, ஒரு நேரத்துக்குள்ளே ஏதான ஒரு விஷயத்த செய்ய முடியல, ட்ரையலுக்கு வந்து நான் அப்பியர் ஆகணும்,
ஆஸ் அ விட்னஸ் வந்து நான் அப்பியர் ஆகணும், என்னால் அந்த நேரத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நான் இந்த 148 கீழே பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். ஆரம்பத்துலேருந்தே நான் சரியாக கோஆப்ரேட் பண்ணலைன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஃபேவர்னு கோர்ட்டுக்கிட்ட கேட்கும்போது, ஏன்னா டிஸ்கிரிஷன் வந்துருச்சுன்னா கோர்ட்டோட ஒரு டிஸ்கிரிஷன்னு கோர்ட்டோட விருப்பம் தான் அப்படின்றது தெரியுது. ஸோ ஒரு ஃபேவர்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கிட்ட கேட்கும்போது அது வந்து கோர்ட் வந்து நமக்கு கிராண்ட் பண்ணுன்றதை நம்மளால திட்டவட்டமாக சொல்ல முடியாதுன்ற சூழ்நிலை. ஸோ சிவில் கேசஸில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எல்லா கேசஸ்க்கும் எல்லா ஹியரிங்ஸையும் ப்ராப்பராக அட்டன் பண்ணணும், ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணணும். கோர்ட்டு நம்ம சைடில் இருந்து எதனா ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா சரியான முறையில் அந்த கால அவகாசத்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு லிமிடேஷன் முடியுதுன்னா கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, முதல் நாள்லேருந்தே அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் சிவில் ப்ரொசீஜரில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஏன்னா சிவில் கேஸ் தானே ஒரு அலட்சிய போக்கு இருக்கக்கூடாதுன்றது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட் அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து செக்ஷன் 148 வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மு. இது வந்து சிவில் ப்ரொசீஜரில் சிவில் ட்ரையல்ஸில் அடிக்கடி நிறைய பேர் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு பெட்டிஷன்றதுனால இதை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.